திருப்பூரில் பிடிபட்ட 570 கோடி ரூபாய் நேற்று கோவை கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள SBI வங்கியில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, தற்போது கோவையில் வைக்கப்பட்டுள்ள இந்த 570 கோடி ரூபாய் குறித்த வருமான வரித்துறையினருடைய நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்கள். வணக்கம் தேவேந்திரன். அதாவது கடந்த 13ஆம் தேதி கோவை SBI வங்கியிலிருந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய SBI வங்கி அலுவலகத்திற்கு 3 கண்டெய்னர் லாரிகளில் 570 கோடி ரூபாய் பணமானது 196 பண்டில்களில் கொண்டு செல்லப்பட்டது. இந்த பணத்தை செங்கப்பள்ளி அருகே சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் விஜயபாஸ்கர் தலைமையில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இந்த பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதாவது தேர்தல் சமயத்தில் இவ்வளவு பெரிய தொகையை எதற்காக எடுத்து செல்ல வேண்டும், மேலும் இது வங்கி பணம் தானா இல்லை வேறு தனிப்பட்ட நபரின் பணமா என்பது குறித்த பல்வேறு சந்தேகங்கள் எழுந்ததன் அடிப்படையில் இந்த பணமானது பறிமுதல் செய்யப்பட்டு திருப்பூரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் இந்த 3 கண்டெய்னர் லாரிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக கடந்த சனிக்கிழமை இரவு SBI வங்கி அதிகாரிகள் இதற்கான ஆவணங்களை கோவை மாவட்ட அதாவது திருப்பூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ஜெயந்தியிடம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து விசாரணை, அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் இது தொடர்பான விசாரணை நடைபெற்றது. இதையடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்தனர். அதாவது இது குறித்து விசாரிக்க திருப்பூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ஜெயந்தி தலைமையில் ஒரு தனிக்குழுவும், அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் முன்னிலையில் ஒரு குழுவுமானது 2 குழுக்கள் அமைக்கப்பட்டது. இந்த 2 குழுவினரும் தனித்தனியே விசாரணை மேற்கொண்டனர். இந்த சூழல்ல நேற்று முன்தினம் கோவை மாவட்ட அதாவது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இந்த 3 கண்டெய்னர் லாரிகளையும் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், திறந்த வெளியில் நிறுத்தக்கூடாது, இது SBI வங்கிக்கு சொந்தமான பணம் தான் என கடிதம் எழுதியிருந்தனர். அதாவது SBI வங்கியின் சேர்மன் மற்றும் RBI வங்கியின் துணை ஆளுநர் இந்த கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருந்தனர். இதை அடுத்து நேற்று காலை 7 மணி அளவில் இந்த 3 கண்டெய்னர் லாரிகளும் அதாவது 570 கோடி ரூபாயும் கோவையில் இருக்கக்கூடிய SBI வங்கி அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து காலை 11 மணி அளவில் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த கண்டெய்னர் லாரியில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து எண்ண துவங்கினர். சுமார் 6.5 மணி நேரம் இந்த பணத்தை எண்ணும் பணியானது நடைபெற்றது. இதன் பிறகு இது தொடர்பான அறிக்கையை வருமான வரித்துறை அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பித்திருக்கின்றனர். தேவேந்திரன். தமிழரசி, தற்பொழுது SBI பேங்கில் வைக்கப்பட்டுள்ள இந்த பணமானது உரியவர்களிடத்தில் உரிய இடத்தில் எப்பொழுது கொண்டு செல்லப்பட இருக்கிறது? அதாவது இந்த பணத்தை எண்ணும் பணியானது நேற்று நடைபெற்றது. இதில் 570 கோடி ரூபாய் பணம் தான் இருக்கிறதா அல்லது கூடுதலான பணம் இருக்கிறதா என்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தின அடிப்படையில் இந்த பணமானது எண்ணப்பட்டது. அதாவது இந்த பணத்தை எண்ணி முடித்த பிறகு முறையான அதாவது அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்றாலும் கூட இதில் 570 கோடி ரூபாய் பணம் தான் இருந்தது என வருமான வரித்துறை அதிகாரிகள் இருந்து நம்பப்படியான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழல்ல இந்த பணத்திற்கு நோட் ஆஃப் அத்தாரிட்டி, அதாவது RBI வங்கி அலுவலர்கள் இந்த பணத்திற்குரிய நோட் ஆஃப் அத்தாரிட்டியை வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் ஆணையரிடம் சமர்ப்பித்த பிறகு இந்த பணமானது மீண்டும் SBI-இடம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேவேந்திரன். தேர்தல் நடவடிக்கைகளில் பிடிக்கப்பட்ட 570 கோடி ரூபாய் பணம் குறித்த தகவல்களை தந்தமைக்கு மிக்க நன்றி தமிழரசி.